எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒருவர் பொய் சொல்கிறாரா? உடல் மொழியில் தெரியும் 10 முக்கிய அறிகுறிகளை இன்னைக்கு பார்க்க போகிறோம். அறிகுறி, கண் தொடர்பு மாறுவது. சிலர் கண்களை தவிர்க்கலாம், சிலர் வழக்கத்தை விட அதிகமாக நேராக பார்க்கவும் செய்யலாம். இது மட்டும் பொய்க்கான ஆதாரம் இல்லை. 2வது அறிகுறி, முகத்தை அடிக்கடி தொடுவது. மூக்கு, வாய், கழுத்து போன்ற இடங்களை அடிக்கடி தொடுவது பதற்றத்தின் அறிகுறியாக இருக்கலாம். 3வது அறிகுறி, பதில் சொல்ல தாமதம். சாதாரண கேள்விக்கும் அதிக நேரம் யோசித்து பதில் சொல்வது. சில நேரங்களில் கதையை உருவாக்குவதால் இருக்கலாம். 4வது அறிகுறி, தேவைக்கு அதிகமான விளக்கம். கேள்விக்கு நேரடியான பதிலுக்கு பதிலாக அதிக விவரங்களை சொல்ல முயற்சிக்கலாம். 5வது அறிகுறி, குரல் மாறுதல். குரல் உயரமாகவோ நடுக்கத்துடனோ இருக்கலாம், ஆனால் பயம் அல்லது பதற்றத்தாலும் இது நடக்கலாம். 6வது அறிகுறி, உடல் இறுக்கமாக இருப்பது. இயல்பாக இல்லாமல், அசையாமல் அல்லது மிகவும் பதட்டமாக இருப்பது. 7வது அறிகுறி, கைகள் கால்கள் அமைதி இல்லாமல் அசைவது. விரல்களை தட்டுதல், கால்களை ஆட்டுதல் போன்றவை பதற்றத்தை காட்டலாம். 8வது அறிகுறி, கேள்வியை திருப்பி கேட்பது. அதாவது, என்ன கேட்கிறீர்கள் என்று நேரம் வாங்க முயற்சிக்கலாம். 9வது அறிகுறி, கதையில் முரண்பாடுகள். ஒரே சம்பவத்தை வெவ்வேறு நேரங்களில் வேறுபடச் சொல்வது. 10வது அறிகுறி, திடீரென தலைப்பை மாற்றுவது. சிரமமான கேள்வியை தவிர்க்க வேறு விஷயத்திற்கு பேச்சை மாற்ற முயற்சிக்கலாம். உடல் மொழி மட்டும் ஒருவரை பொய்யன் என்று நிரூபிக்காது. பதற்றம், பயம், வெட்கம், சமூக அச்சம் போன்ற காரணங்களாலும் இதே அறிகுறிகள் தோன்றலாம். எனவே ஒருவரை பற்றி முடிவு எடுப்பதற்கு முன் அவரின் சொற்கள், செயல்கள், சூழ்நிலை மற்றும் தொடர்ந்து காணப்படும் நடத்தையை எல்லாம் சேர்த்து பார்க்க வேண்டும். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த எல்லோருக்கும் நன்றி.